இந்தியா தன்னோட 77வது குடியரசு தின விழாவை இன்னைக்கு ஜனவரி 26 2026 அன்னிக்கு ரொம்ப கோலாகலமா கொண்டாடுச்சு. புது டெல்லியில இருக்கிற கர்த்தவ்யா பாதையில பிரம்மாண்டமான அணிவகுப்பு நடந்துச்சு. இந்த விழாவுல தலைமை விருந்தினர்களா ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய கமிஷன் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன். இந்த தேசிய விடுமுறையோட முக்கிய நிகழ்ச்சி காலை 10:30 மணிக்கு சரியா ஆரம்பிச்சது. இந்தியாவோட ராணுவ பலத்தையும் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தையும் காட்டுற விதமா இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. பிரதமர் நரேந்திர மோடி தேசிய போர் நினைவிடத்துல அஞ்சலி செலுத்துனதுக்கு அப்புறமா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முதான் இந்த விழாவுக்கு தலைமை தாங்கினார். இதுல தேசிய கொடி ஏத்துறதும் வழக்கம் போல 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்துறதும் இருந்துச்சு. வருஷம் கொண்டாடுற இந்த நாள் ஜனவரி 26 1950 அன்னிக்கு இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்ததை குறிக்குது. இதுதான் நம்ம நாட்டோட ஜனநாயக கொள்கைகளையும் இறையாண்மையையும் உணர்த்துற ஒரு முக்கியமான தருணம். இந்த உயர் ஐரோப்பிய யூனியன் அதிகாரிகள் தலைமை விருந்தினர்களா வந்தது இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையில இருக்கிற வலுவான உறவுகளை தெளிவா காட்டுது. உலக அளவுல நிறைய புவிசார் அரசியல் மாற்றங்கள் நடக்கிற இந்த சமயத்துல 2 தரப்புக்கும் இடையில உலக பிரச்சினைகள்ல பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்குங்கிறத இது உணர்த்துது. இந்த அணிவகுப்பு நாட்டு மக்களோட ஒற்றுமை, இராணுவத்தோட நவீனமயமாக்கல், அப்புறம் இந்தியாவோட ஜனநாயக கொள்கைகள் மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லாத்தையும் ஒரு சேர காட்டுச்சு. ஆயிரக்கணக்கான பொதுமக்களையும் முக்கிய விஐபிகளையும் தலைநகர் பக்கம் இது இழுத்துச்சு. இந்த பிரம்மாண்டமான காட்சி நாட்டோட முன்னேற்றத்தையும் விக்சித் பாரத் அதாவது வளர்ந்த இந்தியாவா மாறணும்னு இருக்கிற நம்ம நாட்டோட ஆசையையும் தெளிவா உணர்த்துது. இது பிரதமர் மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வர்றா வளர்ந்த இந்தியா அங்கிற ஒரு கனவு. இந்த கனவை அடைய எல்லாரும் மறுபடியும் உறுதி எடுத்துக்கணும்னு அவர் நாட்டு மக்களை கேட்டுக்கிட்டார். சரியா தேசிய விடுமுறை அன்னிக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 10,000 சிறப்பு விருந்தினர்கள் கலந்துக்கிட்டாங்க. நாடு முழுக்க தேசபக்தி உணர்வை தூண்டுற ஒரு முக்கியமான புள்ளியா இந்த விழா இருந்துச்சு.
Sitting there thinking you want to build something like this yourself, you don't have to start from scratch. I built Helios to give creators an unfair advantage. It takes the heavy lifting out of the process so you can focus on the ideas. It's exactly what I use, and now it's available for you too. The link is in the description. Don't just watch the future. Go build it with Helios. I'll see you in the next one.